ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போக்கோ மொபைலோட C75 5G மாடலோட மொபைலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட பாசிட்டிவ் ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50 MPக்கான சோனியோட கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா சோனியோட கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ப்ரைஸுக்கு. அடுத்து ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த மொபைலோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.88க்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ப்ரைஸுக்கு. 240 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 5160 mAhக்கான ஒரு பெரிய லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க நண்பா. 10 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஓகே நண்பா, இப்போ பார்த்தது ஃபுல்லாமே பாசிட்டிவ் ஸ்பெக்ஸ். இப்போ ஓவரால் ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6.88 இன்ச்சுக்கான HD+ 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த உங்களோட கேமரா பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50 MPக்கான சோனி கேமரா கொடுத்துருக்காங்க ரியர் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 5 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவை பொறுத்தவரைக்கும் 1080 பிக்சல்ஸில் 30 FPS உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். இதோட ரேம் அண்ட் ரோமை பற்றி பார்க்கலாம். ரேமை பொறுத்தவரைக்கும் 4 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. 64 GBக்கான ரோம் கொடுத்துருக்காங்க நண்பா. ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜை. அடுத்து இந்த மொபைலோட வெயிட் அண்ட் டெப்த்தை பற்றி பார்க்கலாம். டெப்த்தை பொறுத்தவரைக்கும் 8.22 mmக்கான டெப்த் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஹையஸ்ட் வெயிட்டாக இருக்கும். 205 grams கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும் நண்பா. அடுத்து இந்த மொபைலோட பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கு 8000 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள் வேரியண்ட் தான். வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு 4 GBக்கான ரேமும் 64 GBக்கான ரோமும். ஒரு காலத்தில் 10,000 ரூபா மொபைல்னாலே எந்த ஒரு ஸ்பெக்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் 10,000 ரூபா மொபைல் இல்லைனாலும் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற மொபைலுக்கும் நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஃபஸ்ட்டு மொபைலோட பொறுத்தளவுக்கு ஹானோட 7S தான். இது 2 GBக்கான ரேம் தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மொபைலை பாருங்கள், அது வந்து 6000 ரூபா ப்ரைஸ் வாங்கினேன். 2000 ரூபா கூட போட்டிருந்தா. இப்போ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்தா 4 GBக்கான ரேமும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். 5000 mAhக்கான பெரிய பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்சோ சோனியோட கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸுக்கும் ஏகப்பட்ட ஸ்பெக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த மொபைலோட டிசைன் தான். டிசைனை பொறுத்தவரைக்கும் சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க நண்பா. ஒரு 8000 ரூபா மொபைலுக்கு இந்த அளவுக்கு டிசைன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே ஃபோட்டோவை பாருங்கள், இந்த மொபைலோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே எத்தனை மொபைல் இருக்கோ அந்த மொபைலை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு சீரிஸ் மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு ஐடியா இருக்குது. எத்தனை பேர் எந்தெந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Until then, bye bye, see you.